சென்னையில் இன்று காலையில் அவருக்கு உடல்நல குறைவு ஏற்பட்ட போது போரூர் மருத்துவமனைக்கு அவர் கொண்டு செல்லப்பட்டு அங்கு சிகிச்சை பலனின்றி மாரடைப்பால் உயிர் பிரிந்தது என்று மருத்துவமனை அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. அவருக்கு வயது 75. தமிழ் திரையுலகில் 80க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ள நடிகர் ராஜேஷ் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியை சேர்ந்தவர். அதன் பின்னர் அவர் சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள கெல்லட் மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியராக அவர் பணியாற்றி இருக்கிறார். 1974ஆம் ஆண்டு அவளொரு தொடர்கதை என்ற திரைப்படத்தில் தொடங்கி நடித்து 150க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் தமிழ், மலையாளம், தெலுங்கு ஆகிய மொழிகளில் பல்வேறு படங்களில் நடித்திருக்கிறார். பாலச்சந்தர் இயக்கிய அவளொரு தொடர்கதை மற்றும் பாக்கியராஜின் அந்த 7 நாட்கள், பயணங்கள் முடிவதில்லை, கமலஹாசனின் சத்யா, மகாநதி, விருமாண்டி ஆகிய திரைப்படங்களிலும் அவர் முக்கிய வேடங்களில் நடித்து ரசிகர்களின் மனதை கவர்ந்தவர். இன்று காலை 8:15 மணி அளவில் அவருக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டு காலமானார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 1974இல் அவர் அவளொரு தொடர்கதையை தொடர்ந்து ராஜ் கண்ணு தயாரித்த கன்னி பருவத்திலே திரைப்படத்திலும், அதன் பின்னர் பாலச்சந்தரின் அச்சமில்லை என்ற திரைப்படத்திலும், கமலஹாசனுடன் சத்யா, மகாநதி, விருமாண்டி உள்ளிட்ட பல்வேறு முக்கிய திரைப்படங்களில் நடித்துள்ள நடிகர் ராஜேஷ் தமிழ், தெலுங்கு, மலையாளம் உள்ளிட்ட 3 மொழிகளிலும் 150க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் அவர் நடித்து மக்களின் மனதில் இடம்பெற்றவர். ஆசிரியராக பணியை தொடங்கி அதன் பின்னர் திரைத்துறையில் தடம் பதித்து 150க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்து அண்மை காலங்களில் அவர் பின்னணி குரல் கொடுக்கும் கலைஞர் மற்றும் உணவகம், ரியல் எஸ்டேட் உள்ளிட்ட பல்வேறு தொழில்களிலும் ஈடுபட்டு யூடியூப் உள்ளிட்ட சமூக வலைதளங்களிலும் அவர் பிரபலங்களை பேட்டி எடுப்பது உள்ளிட்ட பல்வேறு விதமான பன்முக திறமை வாய்ந்த நடிகர் ராஜேஷ் இன்று காலமானார். அவருக்கு வயது 75. சென்னை போரூரில் உள்ள மருத்துவமனையில், தனியார் மருத்துவமனையில் இன்று காலை அவருக்கு உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். பல்வேறு தொலைக்காட்சி தொடர்களிலும் அவர் 2000 ஆண்டிலிருந்து பல்வேறு தொலைக்காட்சி தொடர்களிலும் அவர் நடித்திருக்கிறார். அலைகள் மற்றும் ஆண்பாவம், தாயம் உள்ளிட்ட பல்வேறு தொடர்களிலும் அவர் பல்வேறு வேடங்களை ஏற்று தொலைக்காட்சி தொடர்களிலும் நடிகர் ராஜேஷ் அவருடைய நடிப்பு திறனுக்கு ஏற்ற வேடங்களில் நடித்துக் கொண்டிருந்தார். அவருக்கு வயது 75. இன்று காலையில் உடல்நலக் குறைவு ஏற்பட்ட சூழ்நிலையில் உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டு நடிகர் ராஜேஷ் இன்று காலமானார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ், மலையாளம், தெலுங்கு ஆகிய மொழி திரைப்படங்களிலும் தொலைக்காட்சியின் தொடர்களிலும் நடித்துள்ள 50 ஆண்டுகளுக்கும் மேலாக 150க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் முன்னணி கதாபாத்திரங்கள் மற்றும் துணை வேடங்களிலும் நடிகர் ராஜேஷ் நடித்திருக்கிறார்.